என் பேர் கோமதி. நான் இதே ஊர் தான். போன வருஷம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் எனக்கு கை கொடுத்தது முருகர் தான். நான் எப்படி சொல்கிறது, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. நான் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து நான் ரொம்ப சாகிற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டேன். அப்போது என் கண்ணில் தெரிஞ்சது முருகர் தான். அன்னிலேருந்து முருகர். எந்த மாதிரி பிரச்சனை, என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் இன்னைக்கு நான் நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசுறேன்னா அதுக்கு முருகர் தான் காரணம். இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமா இருக்கோம். இன்னைக்கு எல்லாரும் பால் குடம் எடுத்து சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றது. இது நான் வரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு. டக்குன்னு இந்த கோயிலுக்கு வந்ததும் யாருக்கும் கிடைக்காத மாதிரி நானே இன்னைக்கு பால் குடம் எடுக்கிற மாதிரி எனக்கு முருகரோட ஆசீர்வாதமா கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த கோயில்ல யார் வேணாலும் எல்லாருக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்க இந்த கோயில்ல பிரதோஷம், இங்க நிறைய சாமி இருக்கு. ஒரு 48 சாமி 40 சாமி கிட்ட இருக்கும். எல்லா சாமி கிட்டயும் நாங்க வேண்டிக்கிறதுக்காக வருவோம். எல்லா சாமி கிட்ட வேண்டினது நாங்க நல்லதுதான் நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷமா இருக்கு, மனசு திருப்தியா இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் முருகரோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முருகர் கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. நான் இந்த தர்மகர்த்தா ஒய்ஃபு. 22 வருஷமா இங்கே கோயிலில் தான் இருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் எல்லாரும் வேண்டிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்குமே நல்லது நடக்குது. எங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்காரு. என் பசங்களுக்கா பிள்ளைகளுக்கா எல்லாத்துக்கும் துணையா இருந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. எங்க பிள்ளைகள் நாங்க இவரை பாத்துக்கிறோம், அவர் என் பிள்ளைகளை பாத்துக்கிறாரு. அமைதியா பேசாம ஒரு விளக்கம் சொல்லி பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம், எப்படி கல்யாணம் சாங்கியம் நடக்குதோ அதே போல நம்ம ஆலயத்துல எல்லா சாங்கியும் வரிசையும் செய்ய போறோம். எல்லா சாங்கியும் என்ன விளக்கம், ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போவோம், காலை எடுத்து உடனே திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் சாப்பாடு போயிடுவாங்க. அதனால என்னென்ன விளக்கம், எதுக்காக கல்யாணம் பண்றோம், இந்த கல்யாணத்துல என்னென்ன பூஜைகள் பண்றோம், இந்த அசர கல்யாணம் பண்றோம், காப்பு ஏன் கட்டுறோம், வாழமலை ஏன் கட்டுறோம், ஒன்னுக்கும் இந்த விளக்கம் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க எல்லாமே. ஏன்னா நம்ம முன்னோர்கள் யாரும் முக்கியம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா கல்தொன்றி மண்தொங்க மூத்தவங்க நம்ம தமிழ் மொழி சொல்றாங்க. அதனால பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தமிழ் மொழி பழமையாயிருந்தது. அந்த தமிழ் மொழி வேதங்கள் எல்லாமே சிவனோட, அந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயம் எல்லாமே சிவனோட வந்துட்டாங்க. சிவன்ல இருந்து அதான் சிவன் தான் ஆதிக்கம் இல்லாத அங்க சிவன் சொல்லுவாங்க. சிவன் தான் ருத்ரத்தை, அந்த நம்ம சாங்கியத்தை எல்லாம் அவங்க இருந்து கொடுப்பாங்க. எல்லாமே ருத்ரத்துல இருந்து நம்ம சாங்கியம் எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே சிவன் இருந்து வாங்கிட்டு வழியிலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மாநிலத்துக்கு அந்த பவர் இருக்கு. காரியம் சாதாரண காரியம் கிடையாது. காரியம் பெண்கள் வேணும் சொல்லுவோம் இல்லையா, மாநிலத்துக்கு அது முக்கியமா இருக்கு. அதனால ஒரு ரெண்டு பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். எல்லாம் கொஞ்சம் அமைதி கற்று சொல்லுங்க. கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவோம், முதல்ல கல்யாணத்துக்கு போய் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை என்ன பண்ணுவோம், போய் கைநலம் போய் உங்க பொண்ணு எங்க பையனை கொடுங்க, எங்க பையன் ரொம்ப நல்லவா நல்ல வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு அந்த பேசி கொடுத்து நிச்சயதார்த்தமானது நடைபெறுகின்றது பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி நம்ம வள்ளி தேவாலயக்கு நம்ம தென்புல திருநாள் போது, அதனால இவங்க பொண்ணு வீட்டு குடும்ப சார்பில் இவங்க உட்கார்ந்து இது மாதிரி எங்க பொண்ணு அவங்க பையனை கொடுங்க, எங்க வள்ளி தெய்வாலய எங்க முதல் தென்பொழி கொடுக்கறதுக்காக அந்த நிச்சயார்த்த நிகழ்ச்சியானது பிள்ளையார் பூஜை ஆரம்பித்த நிகழ்ச்சியாக நடைபெறுகின்றது. ஓம் அககசா நமஹ இனம் ருக்ஷ்யா தேவேத்யாய நமஹ திரியம்பகம் விஜாமே சுந்தம் சிவதரம் குருவாரிமே வந்தா முத்தியம்கோ யமா பிரசாதே தந்தத்மானம் கோரஹாம் கிருஷ்ணம் சரிகே ஈஸ்வரீகம் சர்வ பூதானாம் தாம் யோகத்வ ஏசகம் ரோஜனோ சோபனோ கல்யாணஹ சகலவத்யம் சர்வானம் பவதி ததா யவேத்ரே குரு நினைச்சீங்க எல்லாரும் சத்தியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கணும், உலகமாக சேவமா இருக்கணும், நோயற்றவரை நோய் இல்லாம இருக்கணும். நம்ம ஆலயத்தில் வரக்கூடிய எல்லா மக்களும் கல்யாணம் வாங்கிட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், புத்திரபாடம் கிடைக்கணும், இந்த வருஷம் வீடு வாங்கணும், எந்த அளவு சொல்லிட்டு எல்லாம் பொருள் வேண்டிடும்.
எல்லாரும் சௌக்கியமாக சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு பரபிரம்மா தஸ்மை குருவே நமः. குருவே சர்வ லோகானாம் தேவோனாம் நிஜயேஸ்வர ரத்னாமூர்த்தி நமः. பிதா குரு தேவனாவந்தே நமः. சுத்தம் சொல்லுங்க. அதி புஷ்பாம்பரம் விஷ்ணு தசவர்ணம் பிரசன்னவரம் ஜாகேதே சர்வ விக்னோபசாந்தஹே ஓம் பரமபதேஸ்வரः சிவ சிவ சிவः. मम उपात्र समस्त दुर्विधे द्वारा श्री परमेश्वरज्ञायाः परमेश्वर प्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्त्यादि ब्रह्मणः देवताकल्पे वैवस्वन्वन्दे असंकृते कलियुगे वृन्दपाद जामते भासवर्षे वर्षकण्ठमेवः दक्षिणामते धूमान्त सर्वर्ण एवं सकल सामस्यं गोत्रं यस्य सहोदरं से कल्पयामन्यः भगवतीनामन्यः गुरुनामस्य रम्यानामन्यः दिव्यानामन्यः आश्रयनामन्यः पार्थिवनामधेयस्य सुगन्यानामन्यः विशाखनामधेयस्य प्रकाशनामधेयस्य ईश्वरीनामन्यः देशिकानामन्यः श्रीशाखनामधेयस्य ஆக சர்வமான எல்லா பேரும் மக்கள் பொதுஜனாம் என்பதனை ஆண்டவர் மக்கள் பொதுஜனாம் மகாதேவசிய மக்கள் சேவசிய பொதுஜனாம் சேவசிய தைரிய வீரிய சௌக்கிய அவர்கள் ஆரோக்கியத்தம் தனநாசத்தம் துர்கா லட்சுமி சரண்யாமியத்தம் இஷ்டதேவதா குலதேவதா 6 வரை சிவசுப்பிரமணிய அன்புத்தம் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணிகை பழனிசோலை சோழமலை 6 வரை சிவசுப்பிரமணிய அன்புத்தம் சகல பூஜ வேத விசாசம் ஆதித்ய சோம் அங்கார சூஷிக்கு அனுப்பேச்ச राहु के नवग्रहोत्यावृतम इह जन्म पूर्व जन्म 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 रसम सकल दोषवादितम महादेवस्य देवदेश अग्रहृतम तेंपरनि वल्ली देव सन्निध तेंपरनि आंध्र रामयस्य महादेवस्य सेवस्य विक्रमयोगः विशेषण आरंभकालन वर्ष गरिष्ये अघगसराय नमः ओम गं गणपतियासनाय नमः महागणपति मूर्तये नमो नमः ओम गणपति आसनाय नमः अगनाथम ओम पद्माय नमः पद्मशोभरे ओम गं गणपति आसनाय नमः नमो राघवतये नमः ओम नमो गणपति गं गणपति आसनाय नमः आवाग्यमे अवाहन स्थापन संविधान संविधिक्म धात्रिय वीर विशेष नमस्कार योनि पद्म सिंह नमस्कारं द्रव्य गं गणपति आसनाय नमः अगनाथ अर्थार्थं समर्पयामि दोमातयामि वाद्यं ओम मूलम कामूलम நல்லா பிள்ளையார் நல்லா வேண்டிங்க பராட்டம் பண்ணீங்க. விநாயகர் எதுவுமே தெரியாது. ஆனா மங்களகரமா மஞ்சள் பிள்ளையார் அந்த பிள்ளையாரப்பா இந்த மாதிரி உங்களோட தம்பிக்கு கல்யாணம் பண்ண போறோம், அதனால நீங்க மனபரம் சொல்லிட்டு மஞ்சள் பிள்ளையார் குடிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டோம். நான் முழுக்க விநாயகம் எல்லாரும் நல்ல விநாயகர் நினைச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவோம். 5 கரத்தனை ஆலையே முகந்தனை இந்தின் இளம்பரை போல் வைத்தினை நந்தி மகந்தனை ஞான குலத்தினை முந்திய வைத்தனை உன்னை போட்டுகின்றே மூஷிக வாகன மோதகஸ்த சாமகர்ண விரந்திர சூத்திர ராமகர்ண மகேஸ்வரபட்ட விக்ன விநாயக பாத நமஸ்தே. கணபதி என்கின்ற கருணமாதவா கணபதி என்கின்ற கணக்கும்பலை கணபதி என்கின்ற கானம் கைக்குழுமே கணபதி என்கின்ற குடைகள் தீருமே. பொம்ம பொம்மதா தைய தையரகு தின்னாத்தினத்தின் பச்சந்தரே பொம்ம பொம்மதா தைய தையரகு தின்னாத்தினத்தின் பச்சந்தரே உதவி தனித்தக்கு மதித்தாம் மிதாம் கோட்டை தை கணபதி நாம் சதா திமிக்கிறது நிக்கலதிக்கு தாரதி மிக்கல தகட தகட தன்னக்க ஓடிதாம் திமிக்கிறது நிக்கலதிக்கு தாரதி மிக்கல தகட தகட தன்னக்க ஓடிதாம் உதவி தனித்தக்கு மதித்தாம் மிதாம் கோட்டை தை கணபதி நாம் சதா ரேணுகாசதே அமல குண்டலிக்கு தாரிக்கிற தாரிக்கிற
वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु देव सर्वकार्ये सर्वदा महागणपति मूर्तये नमो नमः। மேல அப்படியே உட்காந்து வாசிங்க. முன்னாடி போயிட்டு உத்தரவு வந்து வரீங்க. அன்னைக்கு வந்து கல்யாணத்துக்காக எங்க வள்ளி தெய்வானையை எங்கள் வடசஞ்சி ஆண்டவர் தென்பொண்ணு ஆண்டவருக்கு வள்ளி தெய்வானை திருமணம் செய்ய அனுகிரகம் சாமி வேண்டி உத்தரவாயிட்டு போய் அங்க போயிட்டு வந்து ஈஸியா இருந்தா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு சுத்தி வந்து வரோம். பாத்தீங்க அப்படி வாங்க சாதாரண
दक्षिणामूर्ति नमः अनंतासाय नमः धर्माय नमः ज्ञानाय नमः ओम नमः वैराग्याय नमः ईश्वराय नमः ओम नमः पद्माय नमः पद्मशोभि ओम नमः गणनाथाय नमः नेत्रेभ्यो नमः इंद्रमे वासरसाय नमः कर्म वर्णप्रदं का वर्णनाथाय नमः वर्णमूर्तये नमो नमः ओम नमः मातृत्य नमः अनंतासाय नमः धर्माय नमः कर्म ज्ञानाय नमः वैराग्याय नमः रक्षाबंधनाय नमः रक्षाबंधनमूर्तये नमो नमः रक्षाबंधनाय नमः ओम नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः यज्ञो वेदनाय नमः यज्ञो वेदमूर्तये नमः ओम नमः यज्ञो वेदमूर्तये नमो नमः महा यज्ञो वेदमूर्तये यज्ञो वेदमूर्तये என்றது மூலஸ்தானம் முழுவதும் இங்க இருக்க வாசல்ல உற்சவம் முழுவதும் பெண்மனை கல்யாணம் முழுவதுக்கு காப்பு கட்டுறது சொல்லக்கூடிய கங்கணம் கட்டுறது சொல்லுவாங்க. திருமணம் அவங்க என்ன பண்ணுவோம் காப்பு கட்டுறது அதாவது காப்பு நிறைவேறிக்கின்றது. முதலாக மூலஸ்தானம் முழுவதற்கு காப்பு கட்டுறது நிறைவேறிக்கின்றது. கல்யாணம் என்ன பண்ணுவோம் பூணல் போடுவோம் இல்லையா? அப்ப முருகருக்காக மூலசாமி நம்ம முருகருக்கும் பூணல் போன்ற யஜ்னோகம் சொல்லக்கூடிய பூணல் போன்ற நிகழ்ச்சியா நிறைவேறிக்கிறது. முதலாக மூலசாமி சத்தியம் அனந்தாய
தேவர்களுக்கு யோகரா யோகரா ஒரு ஆண்டவருக்கு யோகரா முருகனுக்கு யோகரா முருகனுக்கு யோகரா யோகரா முருகனுக்கு யோகரா யோகரா கல்யாணம் போக என்ன பண்ணுவாங்க, காசி யாத்திரை போகிறாரு முருகர் காசிக்கு போகிறாரு கோச்சிட்டு. அதனால முருகருக்கு டபுள் 2 மனைவி. அதனால முருகர் வந்து முருகா கோச்சிட்டு காசிக்கெல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு 2 பொண்ணு தரேன், வள்ளி தெய்வான 2 பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை கோச்சிட்டு போற முருகரை இப்ப வள்ளி தெய்வமா கூட்டு வர போறாங்க. நிறைய பொண்ணு தரேன், அதனால நம்ம பாரத தேசத்துல இங்க வாழுங்க, உலகத்துல இங்கே வாழுங்க, அதனால உங்களுக்கு 2 மனைவி தரேன். ஏன்னா இந்த காலத்துல 1 மனைவி மேல சமமான முடியல, சமாளிக்கணும்னா அவர் 2 மனைவி முருகருக்கு வள்ளி தெய்வானை. அது இந்திரன் மகளாகிய இந்திரன் மகள் தான் தெய்வானை. ஏன்னா அந்த சூழ சமகாலத்துல முருகர் வந்து என்ன சூழனை சம்பாரம் பண்றதுனால அந்த ஒரு பரிசாக தெய்வானை வந்து இந்திரன் மகளாகிய தெய்வானைய முருகருக்கு பரிசா கொடுக்குறாங்க. அந்த திருக்கல்யாணம் தான் அந்த பங்குனி உத்திரம், அதான் திருக்கல்யாணம் பண்றோம். அது இன்னொரு மனைவி வள்ளி. அதனால 2 மனைவி முருகருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரம், பங்குனினா மாசத்துல 12வது மாசம் பங்குனி மாசத்துல கடைசி மாசம் என்ன பங்குனி, அடுத்து திங்கக்கிழமை சித்திரை பங்குனி. 12வது மாசம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரம். 12வது நட்சத்திரம் உத்திரம், அதனால பங்குனி உத்திரம். 12வது மாசம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரம், அதனால பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரத்துல தான் தெய்வானையை திருமணம் முடிக்கிற நாள் முருகப்பெருமான். அதே சிவன் பார்வதி கல்யாணம் இந்த பங்குனி உத்திரம். ராமர் சீத்தை திருமணம் இந்த பங்குனி உத்திரம். ஆண்டாள் திருமணம் இந்த பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு, விசேஷமான பங்குனி உத்திரனுக்கு எல்லா பேரும் சிவன் இருந்தாலும் சிவன் பார்வதி கல்யாணம் பண்ணுவாங்க, முருகன் கல்யாணம் பண்ணுவாங்க. பங்குனி உத்திரங்கள் விசேஷமா இந்த நாள்ல. அதனால எல்லாம் கண்ணை வேண்டி எல்லாம் பிரார்த்தனை பண்ணீங்க. இப்ப முருகப்பெருமான் கோயிலுக்கு காசிக்கு போகிறாரு, அதனால வள்ளி தேவானை கூட்டு வர போறாங்க. எப்படி கூட்டு வர போறாங்க கேட்டீங்கன்னா, மாலை மாத்தி ஊஞ்சல வச்சு மாலை மாத்தி அவங்க கூட்டு வர போறாங்க. முருகர் மட்டும் போட்டு வள்ளி தேவானை போட்டு இருக்கட்டும், பிள்ளை இருக்கட்டும். இனி அப்படியே இருக்க போடுமா. முருகர் பகவானே கோச்சிக்கு காசியாத்திக்கு போறீங்க, வள்ளி தேவானை என்று சொல்லக்கூடிய 2 முறை திரும்ப செய்து தரோம். கோச்சிக்குல காசிக்கு போ. முருகன் கோச்சி முடிஞ்சு காசி போயிட்டு வராரு. கல்யாணத்துக்கு வாங்க. முருகனுக்கு முருகனுக்கு வள்ளி பேர வாங்க.
முருக சம்பாதிக்கும் வழிதான் பேசுறேன். இப்பொழுது மாலை மாற்றம் இருக்கின்றது. மாலை மாற்றது என்ன பண்ணீங்கன்னா முருகபெருமானுக்கு 2 மணிக்கு மாலை மாற்றுறார். மாலை மாற்றம் அப்படின்னா கணவன் மனைவி மட்டும் தான் மாலை மாத்திக்கணும், வேற யாரும் மாலை மாத்திக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனசை மாற்றுது. மாலை மாற்றம் அப்படின்னா கல்யாணத்துல மாலை மாற்றம் கணவர் மனசும் மனைவி மனசும் ஒன்னா இருக்கணும். மனசை 2 பேரும் மாத்திக்கணும், ஒரே குணமா இருக்கணும் 2 பேரும். அதனால கல்யாணத்துல என்ன பண்றோம், பார்த்து கல்யாணம் பண்றோம். மனசை 2 பேரும் மாத்திக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல 2 மனசு என் மனசு ஒன்னா இருக்கணும். வேற வேற விஷயம் என்னாலும் சண்டைதான் வராங்க. அதனால மனசை மாற்றுறதுதான் அந்த மாலை மாற்றி நிறைவேறிக்கிறது. அதனால முருகருக்கு வெள்ளையே மாலை மாற்றி நிறைவேறிக்கிறது. கை வச்சுங்க.
செஞ்சிருங்க. நீங்க உள்ளவங்க கொடுக்க போறாங்க. ஊஞ்சலாடி சாமி பாத பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த பாத பூஜையாக பாதமுறைக்காக நிறைவேறிக்கின்றது. அந்த பாதமுறைக்கான ஊஞ்சல் சாவி பொன்னூஞ்சல் ஆடி அந்த பாட்டை வாசிக்கும்படி கேட்கிறேன். புது வைக்க கால் மட்டும் கால் பாதம்பூலம் நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாத பூஜை நடைபெற்று இப்பொழுதும் பாதம்பூலம் நிகழ்ச்சியானது முருகர் வெள்ளி தேவானைக்கு பாதம்பூலம் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. வாயில சிந்தாதி ரொம்ப சிந்தாதி சும்மா காட்டுங்க ரொம்ப வாங்க. தண்ணி ஊற்றுவாங்க ஒரே நீங்களே வந்துருக்கேன். வரலாம்
இருக்கு. ओंकार भस्माय नमः पद्मशोभने ओंकार गणपति अण्डवसाय नमः ओम गणपति अण्डवमूर्तये नमो नमः वरासय नमः योगासय नमः पद्मासय नमः सिंहासय नमः रुद्रे ओंकार गणपति अण्डवसाय गणपति मूर्तये नमो नमः कंदे संतूरा इंद्रहान्ते वदन केयूर हारा अधिभेद बधावरे भूषणवा सौख्यस्य सौख्यप्रदं अम्बोधक्तिं रक्षादेवप्रवद्धं सांसुं सर्वभवाय नमः ओम सांसुं संगममूर्तये नमो नमः मूर्तये नमो नमः पंचे सुंदरादित्य भांतिवरं केयुराहादि वेदवरं स्वर्ग सौख्यप्रदं सांसुं सर्वभवाय नमः सांसुं सर्वभवाय नमः सांसुं सर्वभवाय नमः सांसुं सर्वभवाय नमः सांसुं शिवसुब्रह्मण्याय नमः शिवसुब्रह्मूर्तये नमः हरिहरसुब्रह्मण्याय नमः ओंकार आसत्य नमः अनंतासय नमः धर्माय नमः जनाय नमः वैराग्य संस्कृते ओंकार दैवानासय नमः दैवान मूर्ति नमो नमः सत्यम अनंतासय यावास आत्मा सिंहासन मूर्ते ओंकार दैवान विहासय नमः दैवान मूर्ति नमो नमः अरविवादं अग्निहेशं करंधो देवसूरं नक्करसं मुबारकं आसनवत्मज अखिल गुणमाला शीतला देवीयं मारि वीरे ओंकार वह दैवान विहास दैवान मूर्ति नमो नमः भवाय नमः देशिन्नी नमः रौद्रिन्नी नमः काली नमः भरतरन्नी नमः परमप्रसन्नी नमः मनोन्मन्नी नमः सर्वोत्ते नमः ओंकार दैवान विहास दैवान मूर्ति नमः हरिया वैराग्यस्य वर्तोषोरी ओंकार वल्ली देवी अंबिकासय नमः वल्ली अंबिकासय नमः वल्ली मूर्तये नमो नमः कामाय नमः देशिन्नी नमः रौद्रिन्नी नमः काली नमः भरतरन्नी मनोन्मन्नी नमः सर्वोत्ते नमः ओंकार महा वल्ली अंबिकासय नमः वल्ली मूर्तये नमः वल्ली दैवानि समेत तेन्परनि कल्याण मुरस्वामी रावाक्यामे अभावन साभन सन्निधान सन्निरोधन दिक्प्रसाद्य देवोपासंकुश योनि विशेष नमस्कार मुद्रां च वाद्यमलिकं समर्पयामि आसनं समर्पयामि अरगलहस्तं अक्कलहस्तं उगुणहस्तं वेदं समर्पयामि महादेवताय नमः वल्ली धेन्पल्यादाय नमः वल्ली देवाय धेन्पल्यादाय नमः महादेवतं समर्पयामि महादेवता पुष्पं समर्पयामि ओंकार महादेवताय नमः धेन्पल्यादाय नमः गणपति मूर्ति वल्ली देवालय समेत गणपति ज्ञाने आसन समर्पयामि अर्घ्यं समर्पयामि आसन मंगलार्थं उग्रार्थं वेदार्थं समर्पयामि वेदं समर्पयामि இப்பொழுது சுவாமிக்கு சாமி கலசத்துல வள்ளி தேவாலய முருகன் ஆவணம் பண்ணோம். திருஷ்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காசி யாத்திரை சென்று வந்தோம். அதுக்கப்புறம் பாத பூஜை சொல்லக்கூடிய அந்த சுவாமிக்கு பாத பூஜை, அதாவது பாத்தீங்கன்னா பாத பூஜை யாரு பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணத்துல அப்பா அம்மாவும் பண்ணுவாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணா பையன் அப்பா அம்மா கல்யாணத்துல பாத பூஜை பண்ணுவோம் அப்பா அம்மாவுக்கு. ஆனா இங்க இந்த தெய்வ கல்யாணத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அப்படியே மாற்றுதல். அப்பா அம்மாவுக்கு அப்படியே இந்த முருகர் வள்ளி தேவானைக்கு எப்படின்னா கல்யாணத்துல இப்போ முருகர் கல்யாணம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா இப்ப எங்க கல்யாணத்துல நாங்களாம் ஐந்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா என் மாமனார் தான் இப்ப எனக்கு வந்து பாத பூஜை பண்ணுவாரு. எங்களுக்கு அப்படிதான் போல ஐந்து கல்யாணத்துல அதே போலதான் முருகர் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா மாமனார் வந்து மாப்பிள்ளை காலை பிடிப்பாரு. பாதம் போல வச்சு கல்யாணத்தை பாத்துருக்கலாம். ஐந்து நாள் 3 நாள் நடக்கும். மாமனார் வந்து காலை பூஜை பண்ணுவாரு. என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன். என் பொண்ணு அது என்ன அபிசாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொண்ணு எப்படி வளர்த்துருப்போம் நம்ம வீட்டுல செல்லம் கொடுத்து நம்ம பொண்ணை வளர்த்துருப்போம் இல்லையா. அதனால என் பொண்ணுக்கும் காலை பிடிக்கிறேன். அதனால என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண்காணாம நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் தான் காலை கல்வார். அதான் அந்த தெய்வ காலத்துல முருகருக்கு வந்து பாத பூஜை பண்ணாங்க. அதே போல என் பொண்ணை பாத்துக்கணும். எப்படி நிறைய ஊட்டி பொண்ணு தேவையெல்லாம் ஊட்டி வளர்த்துருக்க பொண்ணு, அதனால பொண்ணு கண்காணாம பாத்துக்கணும் சொல்லிட்டு இந்த காலா போது வந்து அந்த பாத பூஜை வச்சியான நடைபெறுது. ஆனா இப்ப அப்படியே விட்டா இப்ப வந்து அப்படியே நம்ம தான் வந்து பெண்கள்லாம் அப்படி மாறிட்டாங்க. இப்ப நம்ம தான் கல்யாணத்தப்ப ஐயோ கட்டும் போது நிறைய முடியுது வாங்க ஒரு சாடி கட்டணும் அப்படின்போம். அப்பதான் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நிறைய முடிஞ்சு போச்சு, பொண்ணுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நானும் அப்படியே மாறி போச்சு. பெண்கள்லாம் கை ஓடி இருப்போம். அதனால நம்ம தான் அது வேண்டி இருக்கும். ஆண்கள் அது கல்யாணம் பண்ணலாம். ஐயோ பொண்ணு என்ன பண்ணும் போதும் எங்க ரெண்டு வீட்டு கேட்கும் போது நிறைய பயப்படா இருக்கு. அப்படி ஒன்று ஆகி போச்சு. அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. அதுக்கப்புறம் மாலை மாதம் இப்போ திருஷ்டி கழிக்கும் போது எல்லாருக்கும் இப்ப மூலருக்கு திருஷ்டி கழிக்க போறோம். சாமிக்கே திருஷ்டி கழிக்க இல்லையா, அதெல்லாம் திருஷ்டி கழிக்க போறோம். உங்களை என்ன விஷயம் லெட்டு சுத்தி போட போறோம். அதனால அதெல்லாம் குடிச்சிடும். அவங்களுக்காக லெட்டை சுத்தி போட போறோம். பொருள் இருக்கு. ஆனா நிறைய நீங்க யாரும் குடிச்சு அதிர்ஷ்டம் உங்களுக்கு. அதனால குடிச்சுக்கலாம். எல்லாரும் அவங்க யாரும் குடிச்சா ஒரு அதிர்ஷ்டம் தான்.
நலனை அனுப்பியிருக்கின்றது. இந்த குழுவிற்கு தென்பண்ணை குழுவிற்கு நலனை தேங்காய் ஒரு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 3 வாட்டி விட்டுங்க. போதம் சர்வம் மகாதம் மகாதேவதாய பூமாத்யாமே வள்ளி தேவாலய பூமாத்யாமே மகாதரம் தாம்பூலம் நைவேத்யம் சமர்ப்பயாமி ஆத்யம் சமர்ப்பயாமி சூரியபலசமாயிதம் நாகரிகம் கட்டோரம் பாப்பதாமகம் நைவேத்யம் சாஸ்திரங்களோ தாரகம் விசேஷம் நைவேத்யத்தை गणपति आसाय मध्य वंपा महागणपति आसाय मध्य वंपा गणपति मूर्ति मध्य वंपा वल्ली देवल सिंपल कल्याण मुरासना सिंपल कल्याण मुरासना ओम ऐं श्रीं क्लीं ग्लां गणपति समानाय स्वाहा 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 ओम एकदंता स्नेहगणपति नमो स्वाहा ओम एकदंता स्नेहगणपति नमो स्वाहा ओम கருமாடு காட்டு கொஞ்சம் नमो स्वाहा कन्याशाय
ज्ञानदाने तन्नो विद्युते स्वाहा विघ्नेशाय तन्नो विद्युते स्वाहा ओम विघ्नेशाय तन्नो विद्युते स्वाहा ओम सर्वं मंगल जलत्याय स्वाहा ओम धात्याय सत्यसाय तन्नो स्कंदपदे 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 स्वाहा ओम धाम धम सर्ववाय 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 स्वाहा ओम शाम सोम 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 सर्ववाय स्वाहा आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा நானே आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम धाम धम सर्ववाय स्वाहा ओम धाम धम सर्ववाय ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया स्वाहा ओम धाम धम सर्ववाय 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 स्वाहा ओम आदि अपने सत्य के साथ में तन्नो संकल्प लिया நாகஸ்வரம் இது இல்லாம இந்த கிரகம் நடக்காது கும்பாசி என்ன நடக்காது எந்த பூஜைனா அதனால அந்த அக்னி மூலியமாக நாங்க சொல்லக்கூடிய அக்னி அக்னி சாட்சியாக தாலி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கல்யாணத்தை கட்டணும் அக்னி சுத்திட்டு தாலி கட்டுவோம் கல்யாணத்துல வந்து இப்படி முதல்ல என்ன பண்ணுவோம் வாழைமரம் கட்டுவோம் வாழைமரம் கட்டுவோம் வாழைப்பழம் பாத்தீங்கன்னா ஒரு வாழையில பார்த்தா அப்படியே விட்டுறாரு பக்கத்துல என்ன பண்ணுவோம் வாழைமரத்துக்கும் ஆலமரத்துக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு அரசமரத்துக்கு என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா அது தானே மட்டும் இருக்காது ஒரு வாழை பொண்ணு பக்கத்துல இன்னொரு வாழை கொடுப்பாங்க திருப்பி ரெண்டு வாழை பார்த்தீங்கன்னா சுத்தி அப்படியே அது வம்சத்தை பெருக்கும் ஆலமரம் அப்படின்னா அது மாதிரி வாழை மரம் அப்படிதான் அதனாலதான் வாழையடி வாழணும் அப்படின்னா உங்க வம்சம் கூட முடியக்கூடாது நீங்க உங்க அப்பா அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கும் உங்க பசங்க கடைசி அந்த வாழையடி வாழணுங்கிறதுக்காக கல்யாணத்துல ஆலமரம் கட்டணும் அது மாதிரி ஆலமரம் பார்த்தா ஒரு விருதா கட்டி பெரிய மரமாகும் அதனால கல்யாணத்துல வாழைமரம் கட்டணும் வம்சம் வரணும் அப்படின்றதான் வாழைமரம் குளத்துலேயே பெருசாகும் ஆலமரம் என்ன கூட விருது நிறைய அதுமாரி கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அஸ்வானி காலம் சொல்லக்கூடிய கல்யாணத்துல அஸ்வானி காலம் இந்த கோயில அஸ்வானி காலம் பண்ண மாட்டோம் ஆலயத்துல பண்ணும்போது மண்டபத்துல போடும்போது அரசன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசன் ஆண்டுட்டு இருப்பான் அரசன் எல்லா அந்த ராஜா வந்து எல்லா பேரும் போக முடியாது பத்திரிக்கை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா நான் ஒர்க் முடியாதனால என் சார்பு அந்த அரசமரத்தை கொடுக்குறேன் சாட்சியாக வச்சு சொல்லிட்டு அந்த அரசமரம் கல்யாணம் வச்சு அந்த அரசம் சாட்சியாக தாலி கட்டுவோம் அது அரசமரம் பண்ணுவோம் கல்யாணத்துல அதுக்கப்புறம் அந்த அக்னி சொல்லியிருக்கோம் அக்னி சொல்லி தாலி கட்டும் வேணும் நாளும் சொன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்றோம் அதனால அந்த அக்னி மூலியமா சுவாமி ஆவணம் செய்து வரி தேவாலய சமயத்துல அந்த பெண்பணி அந்த ஆவணம் செய்து பூஜை பண்ணி வச்சு அதை யாரும் அழைக்க முடியாது கடைசியா தான் மாங்கல தானம் பண்ண போறோம் மாங்கல தானம் அப்படின்னா இப்ப வந்து கல்யாணம் பண்ண 1000 பயிர் ஒரு கல்யாணம் பண்ணா 30 தேவர்கள் கல்யாணத்துக்கு வருவாங்க என்ன அவசரம் ஏன்னா கல்யாணம் அந்த காலத்துல 1000 பயிர் அப்படின்னு சொல்லிருக்காங்க 30 தேவர்கள் அந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க அது தெய்வீக கல்யாணம் அதுமாதிரி கல்யாணத்துக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க 30 தேவர்கள் இந்த கல்யாணத்தை பார்க்க வருவாங்க அதனால என்ன பண்ண எல்லா கல்யாணத்துக்கு வந்துருக்கோம் இதுல என்ன விசேஷம் அப்படின்னு தெய்வீக கல்யாணத்துல சுவாமியை வந்து அவங்க தாயை அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டு அவங்க வாழ்த்த போறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு மக்களை போடுறாங்க சாமிக்கு மக்களை போறாங்க கோயில் தான் கையெழுத்து செஞ்சு வழிதான் இந்த மனமக்களை நம்ம வாழ்த்துறோம் நம்ம பெரியவர்கள் அவங்க வந்து நம்ம வாழ்த்துவோம் அதனால சாமியை வாழ்த்துறதுக்கு எனக்கு தெரியாது அதனால அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்த்துவாங்க கல்யாணத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா முருகர் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ்த்துவாரு அது அதனால தாயை கையெழுத்து கொடுத்து நேரம் சொல்றாங்க அவங்க கையெழுத்து செஞ்சு வைக்கலாம் அதை கையில் கல்யாணம் பண்ண அவங்க என்ன தெய்வத்தை வாழ்க்கை வந்து அவங்க கிடையாது ஆனா இந்த தெய்வத்தை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை போறாங்க அதான் எங்க வள்ளி தெய்வான சமயத்துல எங்க வள்ளி தெய்வம் ரெண்டையும் ஒரு கூட நடக்க போறாங்க அந்த உத்தரவுல அதனால கல்யாணம் 1000 படி அந்த பாக்கியம் கிடைக்காது ஏன்னா எல்லாருக்கும் அது எத்தனை தெரியாதான் எத்தனை அப்படின்னு நினைக்கிறது தெய்வத்தம் அப்படின்னு செயல்படுறது
அதனால தெய்வத்தனம் எல்லாரும் நீங்க கொஞ்சம் போனீங்க அப்படின்னா அதாவது நினைச்சா நம்ம கோயிலுக்கு போக முடியும். அதனால வந்து முருகர் வந்து அவர் கூப்பிட்டுட்டார். எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாக்கியம் முதல்ல கூப்பிட்டுட்டார். எல்லாரையும் கோயிலுக்கு போக முடியாது. ஏன் நம்ம நினைச்சாலும் கோயிலாம் போக முடியாது. கல்யாணத்துக்கு தான் முருகர் உங்களை கூப்பிடணும். எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு வர வாங்க ஒரு நினைச்சார். கடவுள் நினைச்சா நம்ம வந்து திருப்பதி போனா பெருமாள் அவங்களை கூப்பிடணும். சபரிமலை அவர் கூப்பிடணும். முருகர் எல்லாரும் அவங்களை கூப்பிட்டுருக்காரு. அதனால அந்த பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்திருக்கீங்க. அதனால முருகர் பாருங்க எல்லாரையும் கோயில் போக முடியாது. ஸ்ரீ கோயில் நினைக்க முடியுமா? ஸ்ரீ கோயில் போன கண்ணு முருகர் போன இந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுருக்காரு. தெய்வம் இல்லாண்டு அதனால உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால எல்லாரும் செல்லாம் பார்க்காம அமைதியா இருந்து இந்த கல்யாணத்துக்கு கிடையாது. ஏன்னா அந்த சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த அடியில் அந்த தொகையானது உங்க மேல போட்டாலே உங்க சுவாசம் நல்லா நிறுத்தியாகும். இது தோஷங்கள் எல்லாம் நிறுத்தியாகும். அதனால நம்ம ஆலயத்துல நம்ம நகர்வாக்க கல்யாண மக்கள் எல்லாம் கல்யாணம் ஆகிருக்கிறவங்க தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகி கொண்டு வைங்க. பசங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அது மாதிரி இந்த வருஷம் கல்யாண குழந்தைகள் எல்லாம் சீக்கிரமா ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிடும். புத்திரவாக்கியம் சீக்கிரம் புத்திரவாக கிடைக்கும். வீடு கிடைக்கணும். நோய்கள் சொல்லி என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் வேண்டிங்கன்னா முதல்ல வந்து அதுல பால் அவசியம் பால் கொடுப்பாங்க. பால் பழம் அவசியம் சுத்தி வந்து அதுக்கப்புறம் நல்லா ஆட்டாக்கலாம் ஜாமுன் திருப்பி ஆக போகுது. இதெல்லாம் என்ன பண்ணுவாரு? சந்தோஷமா இருக்காரு. அப்ப திருப்பி பண்ண போறோம். அதனால சந்தோஷமா இருக்காரு. சந்தோஷமா என்ன பண்ணுவாரு? இப்போ வீட்டுல விருந்தாடி வராங்க. அவங்க நிறைய சமைச்சு போட்டு பூரி பொங்கல் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு பொங்கல் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா பசங்க காசு கொடுத்து போவாங்க. சந்தோஷம் பதினஞ்சாப்பா ஒரு 600 ட்ரெஸ் எடுத்து சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. அதனால நம்ம கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னா வாங்க வாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகலாம். கூப்பிட்டு போங்க வாங்க வாங்க அப்படின்னா வரணும். வாங்க அப்படின்னா வீட்டுக்கு போகலாம். என்ன பண்ண சந்தோஷம் ஒரு வார்த்தை இருக்காது இல்லையா? அதனால என்னென்ன வேணுங்க வேண்டி பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்காரு. மரம் எல்லாம் திருமணம் ஆகிட்டு உங்களுக்கு வாழ்க்கை இருக்காரு. அதனால எல்லாரும் உங்க விஜயம் ஓம் சமூகமா ஓம் சரவணமாக நல்லா வேண்டி நல்லா பிரார்த்தனை பண்ணி என்ன வேணுமோ வாழ்த்துட்டு போவாங்க. சந்தோஷமா இருக்காரு. அதனால மனம் முடிந்து அவரை வேண்டி நல்லா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க இல்லையா? ஏன்னா கல்யாணத்தை ஒரு சாமி இருக்கு. அது மாதிரி திருமணம் ஆகும்போது நாம மந்திரம் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் காலையில மெட்டி போட்டுருவாங்க. பெண்களா மேல நெத்தி 2 நடுப்பெல்லாம் கல்யாணம் என்ன பண்ணுவோம்? மேல ஏறி போட்டு நெத்தி எல்லாரும் கும்பம் வச்சுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாம் பொட்டுறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம பாருங்க என்னது ரொம்ப நல்ல நெத்தியில எல்லாம் வேப்பி குங்குமம் சந்தனம் எல்லாம் மழை குங்குமம் வச்சுக்கணும். பாரம்பரியம் எல்லாம் அழிஞ்சே போகுது. பசங்களுக்கு எல்லாம் கூட எல்லாம் கட்டுறாங்க. பசங்க எல்லாம் பெண் குழந்தைன்னா கண்டிப்பா கையில வளையல் போடுவோம். காலில் கொலுசு கண்டிப்பா போட்டுக்கணும். பெண் குழந்தை காலில் கொலுசு கையில வளையல் இதெல்லாம் பாரம்பரியத்தை பத்தி ஒரு எல்லாத்தையும் அழிச்சா வராங்க நம்ம வளர்த்த. அதனால அந்த பெண்கள் தான் நிற்கல நல்லா கும்பம் வச்சுக்கணும். பெண்கள் இருந்தா கால ஆண்கள் இருந்தா அந்த வீடு குச்சி நல்லா கும்பம் வச்சுக்கணும். பார்த்தோம்னா அந்த காலம் பார்த்தேன் நிறைய காசு வச்சு எனக்கு தோணும். அவங்க கீழே வந்துட்டான் அப்படிங்கிற நெத்தி நம்ம பாரம்பரியம் என்னது எல்லாம் மஞ்சள் கும்பம் வீடு எல்லாம் நெத்தி போட்டெல்லாம் சிக்கலாம் நிறைய போட்டு பாரம்பரியம் பார்த்தா மங்களகரமா இருக்கும். முகத்தை பார்த்தா சேஞ்சஸ் முகத்துல வைப்ரேஷன் இருந்தாலே போதும். நமக்கு நிறைய சிரமம் தரும். அதனால அது போனா அது மாதிரி எல்லாரும் பெண்கள் மெட்டி எல்லாம் போட்டுக்கணும். கண்டிப்பா எங்க போனா நான் சொல்றது மெட்டி எல்லாரும் போட்டுக்கணும். ஆண்களும் மெட்டி உண்டு யாரும் போட்டுறது கிடையாது. அதான் அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டிங்கிறது அறிவுபூர்வமா நம்ம ஏதாச்சும் கேட்டீங்கன்னா இப்ப நம்ம காலையில போறோம். காலையில எழுந்து நம்ம என்ன பண்ணுவோம்? போகும்போது காலைல வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்காரமா ஒரு சட்னியை சாம்பார் வச்சுருப்பாங்க. எல்லாம் உப்பையிலன்னு சொல்லிட்டு போயிடுவோம். புரிஞ்சு போச்சு. கடைசி நம்ம வீட்டுல சொல்லிட்டாரு கடைசி வரைக்கும் நம்ம சாயங்காலம் வரும்போது நைட்டு 10 மணி வரும்போது டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. ஆங்கில வெளில போவாங்க, கம்பெனி போவாங்க, வெளில கட்டிட்டு அவங்க டென்ஷன் குறைஞ்சிடும். இல்ல பெண்கள் என்ன பண்ணோம்? எழுதியமா வீட்டை வாழ்ந்துட்டே இருக்காங்களா என்ன பண்ணோம்? அவங்க போகிறோம் டென்ஷன் விஜய் இருக்கும். எல்லாம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா டென்ஷன் என்ன பண்ணோம்? ஆட்டில் இருக்கலாம். அதான் நம்ம 2வது இந்த மாதிரிதான் கட்டாளத்துக்கு 2வது முதல்ல 2வது சொல்லுவாங்க. அது வந்து மெட்டி போட்டுருவோம். பெண்கள் நடந்த போய் போகும்போது என்ன பண்ணுவோம்? அது தெரிஞ்சு நம்ம காலையில இருந்து உச்சத்துல இருந்து கால் வரைக்கும் இந்த நான்கு நாள் இருந்தீங்கன்னா வலதுபக்கம் அதிகமா எழுது. அதனால வலதுபக்கம் நீங்க அதை தெரிஞ்சு அழைப்பதுனால உங்க டென்ஷன் போய் ஆண்களுக்கு பெண்களுக்கு வராது அப்படிங்கிறதா ஆண்களும் மெட்டி உண்டு. எட்டப்பட்டியாவது போறது இல்லையா? அதனால 2வதுல மெட்டி போட்டு ஒரு அறிவை வச்சுக்காம இல்லையா? ஒரு அறிவிப்பா சொன்னா ஆர்மியும் சொன்னா கேட்கணும். அறிவிப்பா வச்சு போது டென்ஷன் வரைக்கும் நம்ம மெட்டி போடுறோம். அதெல்லாம் மஞ்சள் பொங்கல் தாலியில மெயினா பெண்களுக்கு தாலிதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? தாலியில கண்டிப்பா குங்குமம் எல்லாம் வச்சுக்கணும். தாலி வந்து பெண்களுக்கு ஏறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாலி வந்து மகாலட்சுமி போட்டப்படுகிறது. தாலி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சுமி மகாலட்சுமி தான் தாலி இருக்காங்க. பாத்தீங்கன்னா சிவபத்திரம் விஷ்ணுபத்திரம் சிவபத்திரம் தான் சிவன் தாலி வச்சுப்பாங்க. விஷ்ணுபத்திரம் அப்படின்னா பெருமாள் வச்சு இந்த கோவில் இருந்தா விஷ்ணுபத்திரம் வச்சுப்பாங்க. சிவன் தாலியை பூஜை பண்ணி அந்த வீட்டுக்கு சேர்க்கும் தாலி. ஏன்னா இப்ப அடிக்கலாம் போறவங்க தாலியை கட்டி மாத்திடுறாங்க. ஏன்னா அந்த பாரம்பரியம் மாறி போச்சு. அதனால வந்து தாலி வந்து மகாலட்சுமி தாலியை வந்து மகாலட்சுமி இருக்காங்க. அதெல்லாம் தாலியை என்ன பண்ண குங்குமம் வச்சு வச்சு எல்லாம் பண்ணி தாயை வந்து சுமர் காலை பண்ணி நிறைய பண்ணலாம். ஏன்னா பெண்கள் வந்து தாலி வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம தாலி எடுத்துட்டு பெண்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு 12-1 மணிக்கு நைட்ல போனவங்க புஷ்பத்தை அவங்க பிடிக்க விடலாம். பிடிச்சா அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்.
துஷ்டவராட்சி பிடிச்சாங்க, அவங்க நம்பி குழந்தை இருக்கு, அதனால அவங்க கல்யாணம் இருக்காங்க, அவங்க தீர்க்க சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு துஷ்டவரை கொடுத்தா சிவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சிவன் வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதான் தாலி வந்து அவங்க முக்கியமா வந்து பண்ணிருப்பாங்க. அவங்க தாலி விஷயம் சிவன் தாலி வச்சு பூஜை பண்ணி நல்லா பார்த்து அந்த தாலி கட்டி பூஜை பண்ணி பண்ணாங்க. கல்யாணம் ஆயிரத்தி இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த தாலி பூஜைமா அதை வந்து பூஜை பண்ணி அதை வாங்கி போகணும். அது வந்து விசேஷமான தாலி இருக்கும். ஆலட்சுமி தாலியை சொல்லிட்டா பெண்கள் ஏற்படுத்திங்க. அதுக்கான துளசி மாறும். அது மாதிரி வாசகங்கள் நிறைய நம்ம போற வெத்தலையில அந்த பூஜை பண்ண மாட்டோம். இந்த வெத்தலையில இங்கெல்லாம் வந்து என்ன தெரியும், மகாலட்சுமி குடி கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சுமி எங்க இருக்கோ அதெல்லாம். அது மாதிரி அக்னி வந்து வீட்டுக்கு வந்து கல்யாணம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்னு சொல்லுவாங்க. வழக்கேற்ற ஒரு லட்சுமி வேணும் அப்படின்னு யாரு ஆண்கள் சொல்றது, பெண்கள் தான் சொல்லணும். வீட்டுல வழக்கேற்ற மகாலட்சுமி வேணும்னு சொல்றோமா சொல்ல மாட்டோம். வீட்டுல வந்து ஒரு விளக்கேற்ற ஒரு லட்சுமி வேணும்னு சொல்றோம். பெண்கள் எல்லாம் அக்னி இருக்கு. அதெல்லாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல கிச்சன்ல பெண்கள் தான் சமைக்கணும். ஹோட்டல்ல ஆண்கள் சமைக்கலாம், ஆனா பெண்கள் தான் சமைக்கணும். அதெல்லாம் பெண்கள் வேணும் அக்னி இருக்கலாம். அதெல்லாம் கிச்சன் என்ன பண்ணுவோம், பெண்கள் தான் சமைக்கணும். அதாவது அதிகமா வந்து அவங்க கேட்கலாம் வழக்கேற்ற வீட்டுக்கு வர லட்சுமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி இருக்கும். அதனால வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து பெண்கள் தான் சொல்லணும். பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். அதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து பாத்தீங்கன்னா நதியெல்லாம் பெண்கள் இருக்காங்க. எவ்வளோ நண்பரா சிந்துக்காக ஏதாவது ஒரு நதி ஆண்கள் பேருக்கா கிடையாது. எல்லாரும் பெண்கள் இருக்காங்க. எவ்வளோ நண்பரா சிந்துக்காக எல்லா நதிகள் பேரும் பெண்கள். அதனால எல்லா தெய்வங்களை போகிற பெண்களையும் நீங்க பெருமாளி காமாட்சி மீனாட்சி சொல்லி பெண்களை தெய்வமாக போட்டக்கூடியதாக நம்ம பாரத சொல்றாரு. அதனால பெண்களை எந்த வீட்டுல இப்ப நீங்க வீட்டுல இருந்தா பெண்களை திட்டாதீங்க. எந்த வீட்டுல பெண்களை மனைவி திட்டீங்களோ அவங்க வீட்டுல செல்வம் தங்காது. அதனால பெண்களை வந்து கல்யாண மனைவியை திட்டக்கூடாது. அதனால அவங்க வந்து என்ன வீட்டுக்கு வழக்கத்தை வந்துருக்காங்க. அதனால அவங்க ஒரு இருந்து எல்லாம் இது பண்ணீங்க, யாரும் உங்க மனைவி திட்டக்கூடாது. திட்டீங்கன்னா செல்வம் தக்காது. ஏன்னா மகாலட்சுமி அவங்க அவங்களே திட்டுவாங்க. அதனால அது அவங்க சந்த புஜ சம்சம் பரமபுரா யஸ்வாஹா இப்பொழுது சுவாமிக்கு பிடித்த வேத காலங்கள் வாசிக்க போறாங்க. சுவாமிக்கு பிடித்த ராகங்கள் காலங்களானது இப்ப வாசிக்க இருக்கிறாங்க. அதை முடித்த பிறகு மாங்கல்தானம் நடைபெறுகின்றது. சுவாமிக்கு பிடித்த ராகங்கள் தானம் வந்து வாசிக்க போறாங்க. முடித்த பிறகு 10 நிமிஷம் முடித்த பிறகு மாங்கல்தானம் முதலாக மூலஸ்தானம் முதலாக, இரண்டாவதாக இங்க உற்சவம் நடைபெறுகின்றது. முதலாக
வெற்றிவேல் முருகனுக்கு